எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, "வா வா வா" மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தை யாரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தனஞ்சயா சங்கர். அவர் தான் அந்த ஃபிலிம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்துல யாரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, நம்முடைய மோகன்லால் சார் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. படத்துல என்னடா கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகன்லால் சார் கூட ஒருத்தர் ரைட் ஹேண்டா வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தோட இருக்கக்கூடிய கட்சியில வந்து இருக்கான். அவனுக்கு ஒரு கேஸ் போட்டுறாங்க. அவனை எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபா போகுது. கேரளா மாநிலமே இத மிரண்டு பாக்குது. ஒரு சின்ன ஒரு உறுப்பினருக்கு இவ்வளவு பெரிய பவரா அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னா, இவர் யாரு? இவர் ஏன் இவ்வளவு மவுசுன்னு தெரியும்போதுதான் மோகன்லாலோட ரைட் ஹேண்டே இவர்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவர் நினைச்சா அந்த அரசியல் கட்சியவே கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுனால அந்த அரசியல் கட்சியே இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இவர் பண்ணக்கூடிய அட்டூழியம், அடாவடி இவரை மாதிரியே எதிர்கட்சியில ஒருத்தன் அவங்க கிட்டயும் ஒரு ஆள் இருந்தான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதுக்காக எதுக்கு கிளைமேக்ஸ்ல நம்மளுடைய மோகன்லால் சார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பிலிம் வந்து ட்விஸ்டாவே இருக்குது. இந்த பிலிம் பாத்தீங்கன்னா ZEE5ல அவைலபிளா இருக்குது. 2.5 மணி நேரமா கொடுத்திருக்காங்க. இதனுடைய பார்ட் 2 வரும்னு சொல்லிட்டு ஒரு லீட் கொடுத்திருக்காங்க. அந்த பிலிமை பாருங்க, உங்களுக்கு என்னன்னு புரியும். ஸ்கிரீன் பிளே ஒர்க் நல்லாவே இருக்குது. நம்மளுடைய மோகன்லால் சாருக்கு இன்னும் கொஞ்சம் கதை எழுதியிருந்தா பிலிம் வந்து இன்னும் சூப்பரா போயிருக்கும். அவருடைய ரைட் ஹேண்டுக்கு மட்டுமே இந்த படமாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஹீரோயினிக்கு அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஓகேன்னே சொல்லலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.